இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பேட்டில்ஸ் எல்லாமே ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க. அதுவும் சீசனல் பேட்டில்ஸா இருக்கு. அது முதல்ல என்ன செய்வாங்கன்னா கெர்சன் பகுதியில ஏதாவது தோண்டுவாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் நடக்கும். அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த ட்ரிபோர்வா பகுதி, இந்த லுஹான்ஸ்க் பகுதியில் ஏதாவது ஒன்று செய்வாங்க. அப்புறம் அடிக்கடி வந்து ஃப்ரீ லீஜியன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லிட்டு அங்கேயும் மாறி குதிக்கிற இந்த வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூடி உட்காந்து சாங்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயுதம் கூட அந்த ஆயுதம் கூடன்னு மாறி மாறி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் எய்டுகள் கொடுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறது போல இது போல பேச்சுக்கள்லாம் நடக்கும். அப்புறம் சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரீமியாவை அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு டைமும் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை, அது வரை அப்படியே போயிடும். இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது போல இது போல ஒரு பேட்டர்னாவே மாறிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைன் தரப்பு வந்து ஒரு பேட்டர்ன் திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது. திரும்ப முதல்ல இருந்தா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இது புதுசுங்க. மகுரா ட்ரோன்கள் இருக்குல்ல, தனியா கிரீமியாக்குன்னே நாங்க ஆபரேஷனல் ரூம் ஓபன் பண்ணிட்டோம். இதுக்கு மேல கருங்கடல்ல முழுவதும் மகுரா ட்ரோன்கள் சீறி பாயும், கருங்கடல் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்லாவா உக்ரைன் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்போ கட்சி மாதிரி இருப்பேன். ஸ்லாவா உக்ரைன் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்கடல்ல அவங்க சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஒரு மகுரா ட்ரோனை ஏவி விட்டாங்க. ரஷ்ய தரப்புல அதை பார்த்தோன்னே அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இன்னைக்கு ஒரு தாக்குதல் தானே அப்படின்னா இல்ல, சைட்ல ஒரு தெர்மல் அனாமலி லோட் ஆயிருக்கும். அதாவது எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய வெடிஸ்தங்கள் இல்ல வெடி விபத்துகள் ஏற்பட்டு தீ பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஃபிரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபயர் ஆர்ம்ஸா, அதுல வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் நாசாவால இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இமேஜினரி சிஸ்டம். ஸோ அது வந்து இது போல கேப்சர் பண்ணி இந்த பகுதியில அதிகமா தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லும். ஸோ அதுல இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கருங்கடல்ல 2-3 இடங்கள்ல நடந்திருக்கு. அப்படிங்கும் போது 2-3 பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ள ஊடுருவி வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்ய தரப்புல இருந்து இந்த கருங்கடலையே வச்சு தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல ஒரு வீடியோ மட்டும் ரஷ்ய தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா திருப்பி இந்த கெர்சன் பகுதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளா இந்த தாச்சா பகுதியில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த தாச்சா பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தது. அந்த டைம்ல ஊடுருவிட்டு இருந்தாங்க அப்படி பழைய வீடியோ காமிச்சிருந்தோம்ல. இப்ப திரும்பி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாச்சா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் ஊடுருவிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு தெரியும், பார்த்தோம். அதனால நாங்க ட்ரோன்களை வச்சு பயங்கரமா தாக்கிட்டோம் அவங்க நிலைகளை அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த தாச்சா பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அது மட்டும் இல்லாம இந்த கெர்சன்ல எனக்கு தெரிஞ்சு 3 பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சில மாசங்களாவே இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வேலை அது இல்லாம இப்ப அந்த டினிப்பர் ரிவர்ல தண்ணி ரொம்ப வத்தி போயிருக்கு. கிராஸ் பண்ணோன்னே யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்குது. ரஷ்யா வேற புதுசா ஃப்ராண்ட் ஓபன் பண்றாங்க. ஒருவேளை இந்த கெர்சன் பகுதியில ஃப்ராண்ட் ஓபன் பண்ணிடுவாங்களா, அதுவும் 3 பகுதியில இருந்து என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெர்சன் பகுதிக்குள்ள வந்துட மாட்டாங்க. இந்த ஜாப்ரோசியா பகுதி, இந்த டொனஸ்க் எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்களே, அது ஒரு அளவுக்கு முன்னேறினதுக்கு அப்புறமா கெர்சனுக்குள்ள வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒண்ணு இருக்கு. இந்த கெர்சன் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்லிடுறேன். இந்த கெர்சன் பகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள சில பகுதிகள் இருக்கு, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பெரும்பான்மையா இருக்கு. இதுல என்னன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு நடுவுல தான் இந்த டினிப்பர் ரிவர் ஓடிட்டு இருக்கு. அதுதான் ஒரு அரணா இருந்தது. அதனாலதான் இந்த கக்கோ டேம் உடைச்சு விட்டாங்க. அதுவே பெரும் பிரச்சனையா இருந்தது. எக்கோ சீட் பண்ணிட்டேன்னு சொல்லி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இப்ப அந்த டேம் உடைஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வழி வேணும். ரஷ்யாவோட பகுதியில இருந்து ஊடுருவி உக்ரைனோட பகுதிக்கு போனா ஏதோ ஒரு சில குறுகிய பாதைகளை தான் போக முடியும். சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாச்சா பகுதி. இப்ப மேப்ல பாக்கும்போது உங்களுக்கு புரியும். சோ இப்ப மேப்ல உக்ரைனோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கெர்சன் இருக்கு. கீழே மினி மேப்ல பாத்தீங்கன்னா எந்த பகுதியில ஜூம் பண்றேன் அப்படிங்கிறது தெரியும். புதுசா வர நபர்களுக்காக சொல்லிடுறேன். இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கல ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதெல்லாம் ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு. ரெண்டாவது இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த 2022 வந்து ரஷ்யா தரப்புல இருந்து ஊடுருவி வந்திருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் இந்த பச்சை கலர்ல மார்க் ஆயிருக்கு. உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அதை நாங்க லிபரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கிரீன் கலர்ல மார்க் ஆயிருக்கு. ரெண்டாவது உக்ரைனோட பிளாக் போட்டிருந்தா உக்ரைன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவோட பிளாக் போட்டிருந்தா ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில நேரங்கள்ல எலும்புக்கூடு சிம்பிள் அது மாதிரி போட்டிருக்கோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்போ நம்ம கெர்சன் பார்க்க போறோம். இந்த பச்சை கலர்ல இருக்கிறதுலாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கெர்சன் பகுதி தான் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதுக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா டினிப்பர் ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாத்துருந்தோம் இல்லையா வீடியோ பதிவுகள், சோ அது ஃபுல்லாவே இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்ததுதான். இப்ப இந்த பகுதி எல்லாமே உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றாங்க. பட் ஆனா அதெல்லாம்
ரஷ்யர்கள் நாங்க அது மேல தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கறத வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோனோவிஸ்கி பிரிட்ஜ் இருக்கு. இந்த தாச்சா பகுதி ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜை மேபி அவங்க பயன்படுத்தி ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் மேபி ரஷ்யன்ஸ் இந்த தாச்சா பாயில இருந்து இங்க முன்னேறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதே போல கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா சமீப காலமா ரஷ்ய தரப்புல இருந்து இந்த பிரிடோனோவிஸ்கி இருக்கு இல்லையா இந்த பகுதியிலும் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து அதாவது உக்ரைனோட ஜெனரல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இல்லையா அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடக்குது இல்லையா அதாவது எல்லாமே தீவுகள் தான். சேட்டலைட் மேப்ல மார்க் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். சோ எல்லாமே தனித்தனி தீவுகள் மாதிரி இருக்கும், சதுப்பு நிலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த பகுதியில ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ அதுக்காக இந்த பகுதியிலும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவு உங்களுக்கு சைடுல லோட இருக்கும். அதாவது அந்த காட்டு பகுதியில அவங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு ரஷ்ய தரப்புல. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணதா சொல்றாங்க. ஒருவேளை மேபி கிராஸ் பண்ணி போய் அங்க தாக்குதல் பண்ணி இருக்க மாட்டாங்க. மேபி இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்போம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து மீட் எடுக்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த இடத்துலயும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறதுக்கு ரஷ்ய தரப்பு ட்ரை பண்ணலாம். மேபி அதனால இந்த பகுதிகள் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணலாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அதாவது டோட்டலா இந்த பகுதி என்டையரா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும் அப்படின்னு ரஷ்ய தரப்புல நினைக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கிரின்கி சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து அதாவது எப்படி சொல்றது இந்த ஆகஸ்ட்ல ஜூலை மாசத்துக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து இந்த கிரின்கி பகுதிக்குள்ள வந்து இந்த கொசாச்சி நகர் இந்த கிரின்கி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அதாவது நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றது எல்லாமே உக்ரைனை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக, ரெட் கலர்ல மார்க் பண்றது எல்லாமே ரஷ்யாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. இப்ப எல்லோ கலர்ல யாரோ மார்க் போட்டிருக்கலாம் உக்ரைன் வந்து ஊடுருவி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தோராயமா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல சண்டை நடந்துட்டு இருந்ததா உக்ரைன் தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இங்க ஊடுருவி வரும்போது உக்ரைனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் தான். இந்த பசயங்கா ரிவர் இருக்கு இல்லையா சோ அதை பயன்படுத்தி உக்ரைனோட வீரர்கள் வந்து ரப்பர் போட்டுகள் எடுத்துட்டு வந்து இந்த பகுதியில ஃபுல்லா அசம்பிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நபர்களா ஒரு ரப்பர் போட்டுகளையும் பயன்படுத்தி கொண்டு வந்து இந்த கொனிங்கா ரிவர்க்குள்ள வந்து என்டர் ஆகி இங்க இருக்கக்கூடிய கொசாச்சி நகர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் இருந்தாங்க. இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம்ல பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. சோ அதே போல இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு புஷ் இருக்குமா அப்படின்ற போல கேள்வி வருது. அதாவது இதே தீவு கூட்டங்களை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தது மட்டும் இல்லாம இங்கிருந்து முன்னேறி போய் இவனிவ்கா பகுதியை தாக்குவாங்களா ரஷ்ய தரப்புல இருந்து அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் அந்த கிரின்கி ஃபுல்லா மீட் எடுத்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த தீவுகள் இருக்கு இல்லையா அதுலயும் முன்னேறி போய் பல பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய மேப் அப்டேட்ஸ் தான். நம்ம ரஷ்ய தரப்பு வந்து சொல்லக்கூடியது எதுவுமே அப்டேட் பண்றது கிடையாது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் தரப்புல இருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா மேபி இந்த தீவுகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க இருக்கு அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசிஷியாவோட அணுல இந்த இடத்துல தான் இருக்கு. பாசிபிளி ரஷ்யா தரப்புல இருந்து இந்த நிக்கிபோல் வழியா கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஆல்ரெடி வேர்ல்டு வார் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் இந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது போலாம் பார்த்திருப்போம். சோ அதை பயன்படுத்தி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா ஜாப்ரோசிஷியால இருக்கக்கூடிய ரோபோதைனி பகுதி தான். இந்த ரோபோதைனியை பொறுத்த வரைக்குமே ரஷ்ய தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி உக்ரைன் முன்னேறி வந்து சில பகுதிகள் பிடிச்சிருந்தாங்க இல்லையா. சோ அதெல்லாம் என்டையரா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததா சொல்லப்பட்டு வருது. இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரென்ச்சஸ்ல இருக்கும். இப்போ லோடா இருக்கு இந்த பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா. சோ இது எல்லாமே ட்ரென்ச்சஸ். இது எல்லாத்தையுமே மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கறத ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஜியோலொகேஷன் எதுவுமே வரல. வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா டொனஸ்க் பகுதி. சோ சமீபத்தில் இந்த பகுதியில தான் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. சோ அப்படி முன்னேறும் போது இந்த பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து டுவர்ட்ஸ் முன்னேறிட்டு இருந்தாங்க. இந்த பகுதியிலும் முன்னேறாங்க. அதே நேரத்துல இந்த பெர்ஷிஷ்கா இருக்கு இல்லையா பேர் கொஞ்சம் கட்டா இல்ல. சோ அதுல இருந்தும் இந்த பகுதியில வந்து ரஷ்யா தரப்பு வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இங்க ஒரு ரிவர் லைன் இருக்கு இல்லையா. சோ அதையும் தாண்டி போய் சில பகுதிகள் பிடிச்சதா சொல்லப்பட்டு வருது. நான் ட்ரென்ச் லைன் ரோட் பண்ணல. இங்க பேக் கலர்ல லோடா இருக்கு இல்லையா. இது எல்லாமே ட்ரென்ச் லைன். சேட்டலைட்டுக்கு மாத்தும்போது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே உக்ரைன் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ். இது போக இன்னும் பல ட்ரென்ச்சஸ் இருக்கும். பட் நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் மார்க் பண்ணிருக்கேன். சோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிஷைனிக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸுமே நாங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள
கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பகுதியில ரஷ்யன்ஸ் அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது பண்றதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து செமையா அட்டாக் பண்ணுவாங்க. சோ அப்படி அட்டாக் பண்ணும்போது அடுத்தது மிக பிரதானமா மாட்டக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் எது அப்படின்னா இந்த சக்ஸ்காரா. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். இந்த சக்ஸ்காரால பயங்கரமான அட்டாக் நடந்தது ஒண்ணு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் போட்டதை போட்டபடி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த பகுதியில என்ன நடந்திருக்குன்னா, ரஷ்யா இனிஷியலா இந்த பகுதியில முன்னேறதுக்காக இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வரைக்கும் முன்னேறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜோல்டானாயால இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்லாம் இங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றது எல்லாமே உக்ரைன் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக, சோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம செந்தில் டி கோச்லயே பார்த்திருப்போம். சோ அந்த ஓடிட்டு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நேரா இங்க இருக்கக்கூடிய இந்த சக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா என்ன பண்றது, இங்க இருந்து ஓடும் போதும் ரஷ்ய தரப்பு வந்து அந்த பையனையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அந்த சிட்டியும் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி ரஷ்யா இதுதான் ஸ்ட்ராங் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க திரும்பி பின்வாங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த நோவா யுக்ரைன்கா இருக்கு இல்லையா, அது இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் மேபி இந்த நோவா உக்ரைன்கால இருந்து இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி போறதுக்காக இந்த சஸ்கிராவா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, சோ அதை பிடிக்கிறதுக்காக போலாம். சோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக உக்ரைனியன்ஸ் ரிட்ரீட் ஆயிருக்கலாம். சில ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போறாங்க இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனே ரஷ்யன்ஸ் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல மேசிவான ஒரு கிரவுண்ட் அப்டேட், அதாவது ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு இன்னும் சில நாட்களுக்குள்ள நம்மளுக்கு உக்ரைன் தரப்புல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னா உக்லிடார். இந்த உக்லிடார்லயும் ரஷ்ய தரப்பு வந்து பயங்கரமான தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ப்ரோ உக்ரைனியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடனே ரஷ்யன் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த கிரே கலர் ஜோன் இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில் எல்லாமே ரஷ்யன்ஸ் வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ரஷ்யன்ஸோட பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்திருக்கு. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன்ஸே வந்து மேப் அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. அதாவது இது நேத்திக்கோட மேப் 3ஆம் தேதி வரைக்கும் உக்ரைன் தரப்புல கொடுக்கக்கூடிய மேப். இன்னைக்கு 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல இந்த உடனே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா இந்த உக்லிடாரோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆனா சிலர்லாம் இங்க சண்டை பிடிக்கிறதே வேஸ்ட்ங்க. அவங்க அடுத்ததே இந்த உடனேல இருந்து இந்த பொக்யோ யால்மிகா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி தான் போவாங்க. ஒன்ஸ் இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ரஷ்யன்ஸ் அடுத்த நோவோ உக்ரைன்கா தான் போறாங்க. சோ அதுவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இந்த உக்லிடார்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ சண்டையே பிடிக்காம ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் இந்த பகுதி எல்லாமே. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இந்த குறுகிய பாதையை பயன்படுத்தி போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த இங்கிலீஷ் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது வந்து இதை எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரஷ்யா ஹார்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஒரு பகுதியிலும் கொண்டு போய் உக்ரைனோட வீரர்கள் ஆயுதங்கள், டேங்குகள், ஆர்மர்ட் பர்சனல் வெஹிக்கிள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர்ட்டிலரிஸ் எல்லாத்தையும் இந்த பெரும் லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த காலி இடங்களை பதுக்கி வச்சிருப்பாங்க. ரஷ்யா சுத்தி வளைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகும், சுத்தி வளைச்சு ஒரு இடத்துல வந்து நின்னதுக்கு அப்புறமா உக்ரைனியன்ஸ் அந்த பயிலிருந்து பின்வாங்குவாங்க. பின்வாங்கும் போது எல்லாமே ரஷ்யாவோட ட்ரோன்களுக்கு தெரிஞ்சது. அந்த பயில ஃபுல்லா ட்ரோன் தாக்குதல் பண்றதுனால எல்லா ஆயுதங்களையும் அங்கேயே போட்டபடி விட்டுட்டு பெரும் இழப்போட அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் பின்வாங்குறாங்க இல்லையா. சோ இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது போல யூடியூபர்ஸ் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் தெரியுது, எல்லா இடங்களையும் சுத்தி ஒழிச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. சோ ஓரளவுக்கு உக்லிடார் வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.